இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. என் குழந்தைக்கு பசிக்குது, அவளுக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறேன். யார் பிள்ளைக்கு எங்க சாப்பாடு எடுக்க வர? நீ கிச்சனுக்கு எல்லாம் போக முடியாது. அதுக்கெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது. வெளியே போ. இந்த மாதிரி கிச்சனை நீ முதல்ல பாத்திருக்கியா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளோட விலை என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தொடர அருகதை கூட கிடையாது உனக்கு. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோங்கிற திமிரா? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், தெரிஞ்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல. என் பாப்பாவுக்கு பசிக்குது. ஒரு தாயா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, நான் போகணும். என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீயும் பேசிக்கிட்டே இருக்க. இப்ப என்ன, நான் பதில் பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசுறேன். உங்க பையன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும், உங்க பையன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இது என் வீடு. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. என்ன அதிகாரம் பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல. ஏய், மறுபடியும் ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஒவ்வொரு பதிலும் உங்களை ரொம்ப காயப்படுத்தும். வேணாம், ஒதுங்கி நில்லுங்க. மேடம், என்ன சாப்பாடு யாருக்கு? மேடம், உங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கோங்க. எனக்கு வேணாம். கோவத்தை சாப்பாடு மேல காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க மேடம், வாங்கிக்கோங்க. காட்டு, நீ சாப்பிடு. போதும்மா. இன்னும் ஒரே ஒரு வாய். போதும்மா. சரி, போய் வாய் கழுவிட்டு வா, போ. நீங்க எனக்காக என்ன செஞ்சாலும் நான் என் கோவத்தை காட்டுவேன். எனக்கு இது வேண்டாம். மேடம், நீங்க கோவப்படுங்க மேடம், ஆனா பட்னி கிடக்காதீங்க. அது உங்க உடம்பு தாங்காத. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க மேம். என்ன மேலும் மேலும் பேச வச்சு சங்கடப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் இதை எடுத்துட்டு போங்க. மேடம். அம்மா, அம்மா. என்ன தியா, சொல்லு. அம்மா, தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? இங்க இருக்கிறவங்க அவங்கள திட்டுறாங்கம்மா, வீட்டை விட்டு துரத்துறாங்கம்மா. வா, எல்லாம் அந்த வெற்றியால வந்தது. அப்பா, அப்பா, அவன்தான் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அம்மா, துளசி, எங்க துளசி? துளசி, அம்மா, துளசி, துளசி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்க தியா, எப்படிடா இருக்க? கண்ணா, நல்லா அழாதம்மா. அண்ணா, நல்லா இருக்கேன் அண்ணா. தியா செல்லம், துளசி நல்லா இருக்கியா? எப்படிப்பா இருக்கீங்க? ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன இதெல்லாம்?
என்கிட்ட சொல்லியிருந்தா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பேனே. என்னப்பா நீங்க ஏன் எனக்காக அசிங்கப்படுறீங்கப்பா? பரவாயில்ல விடுமா, அவங்க ஏதோ கோபத்துல பேசிட்டாங்க. அவங்க பையன் பண்ண காரியத்தால நம்ம குடும்பம் தான்ப்பா அதிகமா கஷ்டப்படுது. எனக்காக நீங்க யார்கிட்டயும் தலை குனிஞ்சு போக கூடாதுப்பா. என்னால அதை ஏத்துக்க முடியாது. சரி விடு, அழாத. ஏன்பா இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க இருக்கிற கஷ்டத்துக்கு இதெல்லாம் ஏன் செய்யணும்? இங்க பாருமா, உன் கல்யாணம் வந்து இவ்வளவு பிரச்சனையில நடந்திருந்தாலும் உனக்குன்னு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல, அதை நாங்க செஞ்சுதானே ஆகணும். துளசி, உன்னை அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா? அந்த வீட்ல இருக்கிற யாருமே உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறவங்க மாதிரி தெரியல. நீ வேணும்னா இப்பவே எங்க கூடயே வந்துரு. அம்மா, இனி அதுதாம்மா என் வீடு, இதுதாம்மா என் வாழ்க்கை. மா, இனி என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேம்மா. என்ன பத்தி நீங்க எல்லாரும் கவலைப்பட்டது போதும்மா. இனிமே அவங்க முன்னாடி வந்து நிக்காதீங்க. மத்தவங்க முன்னாடி நீங்க அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியாதும்மா. என்னால தாங்கிக்க முடியாது. ஏய் லக்ஷ்மி, பாத்தியா என் பொண்ணு? கல்யாணம் ஆன உடனே பொண்ணுக்கு பக்கம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப பொறுப்பா பேசுறா. அண்ணா, ஒரு நிமிஷம் வா, உன்கிட்ட பேசணும். வாண்ணே. அங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அங்க என்ன நடந்தது? அடி வாங்குவேன். ஒழுங்கா சொல்லு, அவங்க என்ன பேசினாங்க உங்களை? என் மேல சத்தியம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒழுங்கா சொல்லு. அம்மா